सहित वल्लभ महागणपतिं ध्यायामि महागणपतिं आवाहयामि पुष्पं तुलसीन दैलट्टुंडे स्वामी सत्यनारायण सत्यनारायण स्वामी नन्ना प्रार्थना ओम तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्ति सूरयः दिवि वचक्षुरातलं तद्विप्रासो विपन्यवो जागृवा पुंसस्सविन्दते विष्णोर्यत् परमं पदं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् अस्मिन् कुम्भे रमादेवी समेत सत्यनारायण स्वामिनं ध्यायामि आदित्याय च सोमाय शुक्लाय बुधाय च गुरुपुत्र शनिभ्यश्च नमो नमः अस्मिन् कुम्भे दुर्गादि पंच सात्पुण्ये देवता सहित नवग्रह देवताभ्यः नमः ध्यायामि आवाहयामि உடம்பு சரியில்லை இந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த பக்கத்தில் வந்து ஒரு வயசான முதியவர் மாதிரி ஒருத்தர் வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறியப்பா உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணாலும் நிற்கவே மாட்டேங்குது செல்வங்கள்லாம் எல்லாமே கஷ்டமாயிட்டே போகுது. நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த அண்ணனர்கிட்ட கேட்கும்போது அந்த சமயத்தில் சொல்கிறாராம். அந்த அண்ணனர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி சத்யநாராயண விரத பூஜை இருக்குது, அதை நீ பண்ணு, இந்த மாதிரி முறைப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்ட உடனே அந்த சுவாமி யார் அதை சொல்லிட்டு அவர் மறந்து போயிட்டார் அந்த முதியவர். அதை பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து முதல்ல அவருக்கு தான் உபதேசம் பண்ணுறாராம். பூமியில் வந்து உபதேசம் பண்ணது இவருக்கு, இந்த பிராமணனுக்கு உபதேசம் பண்ணி மறுநாள் போய் எல்லா இடத்துலையும் பிஷ்டை கேட்குறாரு. பகவதி பிக்ஷாந்தின்னு கேட்ட உடனே எல்லாருக்குமே நிறையா பொருள்லாம் கிடைக்குது. அதை வச்சுட்டு நிறையா வந்து சத்யநாராயண பூஜை பண்ணி செய்ய இருக்கார். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு விறகு வெட்டி வந்து அந்த பக்கமாக போகிறான். போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி என்ன சுவாமி பூஜை கேட்குறான், சத்யநாராயண விரதம் அப்படின்னு சொன்னோடனே அந்த விறகு வெட்டிக்கும் பண்ணணும்னு ஆசை, நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு மறுநாள் போய் விறகு வெட்ட போகிறான். அந்த மாதிரி விறகு வெட்டி போனோடனே எல்லா விறகும் எடுத்து போயிட்டு அந்த பணத்தை வச்சு சத்யநாராயண விரதம் பண்ணலாம். எதுக்காக சொல்லணும்னா எல்லாருமே இந்த சத்யநாராயண விரதத்தை பண்ணலாம். இவா பண்ணோம் அவா பண்ணோம்லாம் கிடையாது. யார் மனசில் நினைக்கிறோமோ அவெல்லாம் அந்த சத்யநாராயண விரதத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சத்யநாராயண விரத பூஜையை பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு அரசர் வந்து என்ன பண்ணுறார், ஒரு போருக்காக போகிறார். போருக்காக போயிட்டே இருக்கும்போது அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு விறகு வெட்டி ஒரு கொஞ்சம் தாழ்மையான ஜாதிக்காரன் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த அரசர்கிட்ட போய் பிரசாதத்தை கொடுக்குறான். இந்த மாதிரி நான் சத்யநாராயண விரத பூஜை பண்ணியிருக்கேன், இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ராஜாட்ட கொடுத்தோடனே அந்த ராஜா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன இது நீ கொடுத்து வாங்குறதா, நீ என்னோட கீழான ஜாதிக்காக நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரசாதத்தை நிந்தனை பண்ணிடுறேன். நிந்தனை பண்ணி கீழே போட்டுடுறாரு. அவர் அதை முடிச்சுட்டு போருக்கு போகிறாரு. அங்கேருந்து அந்த இடத்துல வந்து போருக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா போரில் தோல்வி. அந்த இடத்துல போனால் அங்கே அரசாங்கத்தையும் இது பண்ணிட்டாங்க, அவரை ஜெயிலில் போட்டாங்க. அப்போ தான் சுவாமி வந்து கனவுல சொல்கிறாரு, என் பிரசாதத்தை நீ நிந்தனை பண்ணிட்ட, அதனால தான் நான் அந்த உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன். நம்மளே கூட யோசிக்கிறோம் சில இடத்துல, நான் கோயிலில் போய் ரொம்ப பிரசாதம் வாங்கிக்கிறேன், இதோ நான் இது பேர் பண்ணாரு நான் போய் நின்று வாங்குறது தான் அப்படின்ற லெவலில். பிராசாதம், பிரானா உயர்ந்த சொல். நம்ம ஆற்றுல சும்மா 2 நேரங்களும் பண்ணல சாதம் வச்சு பாருங்கோ, சக்கரை பொங்கல் 2த்தையும் பண்ணி பாருங்கோ. ஒன்று சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுவோம், ஒன்று சாதாரணமாக வச்சு பாருங்க. சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணது டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஏதாவது ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும்.
நெய் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஏலக்காய் ஏதோ ஒன்று அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி சத்யநாராயண விரதத்தில் மெயின் பார்த்தீங்கன்னா சுவாமியோட பிரசாதத்தை ஸ்வீகரணம் பண்ணிக்கணும். நான் சாப்பிட மாட்டேன், இங்கே பண்ணால் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் இங்கே வேலைக்கே அதாவது கோவிலில் போனாலும் கூடி நம்ம முடிஞ்சால் ஒரு வாயில் போட்டுக்கணும். பிரசாதம் சாப்பிடலாம் கூட சுவாமி க்யூவில் நின்று வாங்குறது அதெல்லாம் எதையே பார்க்கக்கூடாது. சுவாமிகிட்ட வந்தாச்சு, பிரசாதம் தான் உயர்ந்த சொல். சுவாமி சாப்பிட்றாரு, அந்த மாதிரி பிரசாதத்தை நிந்தனை பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பழம் வச்சு எல்லாரும் நைவேத்தியம் பண்ணிடணும். எல்லாருமே இன்னொரு பழம் வச்சுக்கோ, நைவேத்தியம் பண்ணிடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு இந்த மாதிரி பிரசாதத்தை நிர்ணயம் பண்ணக்கூடாது. இந்த பூஜைக்கு வருவாங்க கண்டிப்பாக பிரசாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தது ஒரு வழியாக ராஜா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் பூஜை பண்ணிகிட்டே வர்றார். அவர் பேர் உல்லாமுகன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிகிட்டே வர்றார். அந்த வழியாக போகிற ஒரு வியாபாரி, அவர் பேர் சாதுன்னு பேர். இந்த சாதுன்ற வியாபாரி எதுக்காக இந்த பூஜை பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்குறாரு. ராஜாட்டி கேட்குறார், எதுக்காகவே எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை, அதனால பண்ணுறோன்னு சொல்லிடுறார். அந்த மாதிரி பண்ணிட்ட உடனே இந்த சாது என்ன பண்ணுறார், அவருக்கும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. இந்த சாதுக்கு குழந்தையே இல்லாததுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவன் ஒய்ஃப் பேர் கலாவதின்னு பேர். அவர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி ரொம்ப நாளாக எனக்கு குழந்தையே இல்லைம்மா, நம்மளும் இந்த மாதிரி சத்யநாராயண விரதம் பூஜை பண்ணுற ராஜாவே பண்ணுறாரு, நம்மளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த அம்மாவும் ஓகே பண்ணலாம், நம்ம என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிடலாம். சொன்னோடனே மறுநாள் என்ன பண்ணுறாரு, நம்ம என்னைக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாரு சாதுகிட்ட போய். வியாபாரிகிட்ட கேட்டவுடனே அவர் சொல்கிறாராம், நம்மளுக்கு குழந்தை பிறந்தவுடனே பண்ணலாமே, இன்னும் அதுக்குள்ளேயே அவசரம்ன்ற மாதிரி சொல்லிட்டார். அவர் பிரார்த்தனை பண்ணிட்டார், நான் குழந்தை பிறந்தவுடனே பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி சத்யநாராயணத்தை பிரார்த்தனை பண்ணிட்டார். உடனே கலாவதி அம்மாவுக்கும் ஒரு 10 மாதம் அழகாக ஒரு பொன் குழந்தை பிறந்தது, லீலாவதின்னு ஒரு குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்து லீலாவதி பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு பேர் சொல்லும்போது மறுநாள் ஞாபகப்படுத்துகிறாங்க இந்த அம்மா, இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு, நம்ம சத்யநாராயண விரதம் பண்ணுறோம்னு சொன்னவே பண்ணலாமா, எப்போ பண்ணலான்னு கேட்குறாங்க. எனக்கு பொண்ணு வயசுக்கு வரட்டும், வயசுக்கு வந்த உடனே பண்ணலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, வயசுக்கு வந்தோடனே அந்த அம்மாவை ஞாபகப்படுத்துகிறாங்க. திரும்பி கலாவதி அம்மா ஞாபகப்படுத்துகிறாங்க, சத்யநாராயண விரதம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமே பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பண்ணலாம், இது பொண்ணு கல்யாணம் ஆகிட்டோமே, கல்யாணம் மாப்பிள்ளையோட சேர்த்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி சொன்னோடனே என்ன பண்ணுறது, கல்யாணமும் ஆகிடுது. மாப்பிள்ளை சுந்தரன் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அழகாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவரும் வியாபாரி, இவரும் வியாபாரி, எல்லோரும் ஒன்றா அந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்டே வராங்க. நித்திய பூஜைலாம் பண்ணிட்டே வராங்க. எல்லாருக்கும் மறந்தே போச்சு, சத்யநாராயண விரதம் பண்ணுறதுன்னு மறந்து போச்சு. மறந்தோடனே என்ன பண்ணுறாங்க, லீலாவதி கலாவதி வீட்டில் இருக்காங்க. மாப்பிள்ளையும் மாமனாரும் வெளியூர் வியாபாரத்துக்காக கப்பல் ஏறி போகிறாங்க 2 பேர். சாதுவும் சுந்தரனும் வெளியூர் வியாபாரத்துக்காக போகும்போது கப்பல் ஏறி போகிறாங்க. அந்த ஊரில் போய் நல்ல வியாபாரம் பண மூட்டையெல்லாம் நிறையா சேர்ந்து போச்சான். சரி என்ன பண்ணாங்க, சரி நைட்டு இங்கே படுத்துட்டு மறுநாள் காட்டால் கிளம்பி போகலான்னு சொல்லி ஒரு மரத்தடியில் எல்லா பண மூட்டையும் வச்சுட்டு அப்படியே அங்கேயே படுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே திருட்டாகி போச்சான். திருடன் என்ன பண்ணிட்டான், திருடின பொருளாக எடுத்து இவன் மூட்டை பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டான். வச்சவொடனே என்னாச்சு, அவன் எல்லா காவலர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி இன்னும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு, திருடின பொருள் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே திருடின பொருள் தான், நீங்களும் திருடுங்க தான் அப்படின்னு சொல்லி அவளையும் ஜெயிலில் போட்டுறாங்க. எல்லா பொருளையும் எடுத்துன்னு போயிடுறாங்க. இவங்களும் லீலாவதி கலாவதியும் வருஷ கணக்காக வெயிட் பண்ணுறாங்க. வீட்டுக்காரர் வருவார், சம்பாரிச்சு கொண்டு வருவாருன்னு சொல்லி இருக்கிற ஒரு பொருளாக விற்று எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. வீடு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாமல் இப்போ ஒரு குடிசையில் வாழ்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க லீலாவதி கலாவதி.
அந்த மாதிரி வந்துட்ட போது இவங்களுக்கு ஒரே அழுதியாக வருது. இத்தனை வருஷமாக ஜெயிலில் இருக்கோம், நம்மளுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம என்ன தப்பாக பண்ணிட்டோம், நம்ம சம்பாதிச்ச பணம் தானே அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட போய் எவ்வளோ கேட்குறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. பண்ணுற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மா வந்து கலாவதி அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க பொண்ணு வந்து ரொம்ப பசி தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பசிக்கு நான் பிச்சை எடுத்தாது எதாவது கொண்டு வர சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி சத்யநாராயண விரதம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பிரசாதம் சாப்பிட்றாங்க. அம்மாவுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்தவொடனே கேட்குறாங்க, என்ன இது பிரசாதம், யார் கொடுத்தாங்க, என்ன பூஜை எதுன்னு கேட்டவுடனே அந்த மாதிரி சத்யநாராயண விரதம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கம்மா, பிரசாதம்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவட்ட கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே அழுகையாக இருந்துச்சான். கலாவதி அம்மா, நம்ம எப்போ சொன்னோம், நீ பிறக்கும்போது பண்ணுறோன்னு சொன்னோம், நீ வயசுக்கு வரும்போது பண்ணோன்னு சொன்னோம், அப்படியும் பண்ண முடியல. சரி கல்யாணம் பண்ணோடனே பண்ணலான்னு நினச்சோம், மறந்தே போயிட்டோம், மாப்பிள்ளை எல்லாம் அங்கே போயிட்டாங்க, அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் போல். நம்ம அதனால் என்ன நடந்தாலும் நம்ம பண்ணிடலாம், நாளைக்கு சத்யநாராயண பூஜையை கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க நைட்டு படுத்துடுறாங்க. உடனே படுத்த உடனே அந்த அரசர் கனவுல சத்யநாராயண சுவாமி கனவுல போகிறாங்க. போய் இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்னோட பக்தர்கள் தான், இவங்க திருடின பொருள் கிடையாது, இதுவுமே எல்லாமே அவங்க சம்பாதித்த பொருள் தான், திருடின பொருளை வச்சுட்டாங்க, என்னுடைய ஒரு இதனால, என்னுடைய ஒரு விளையாட்டுனால இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னோடனே மண்ணில் தூக்கி வாரி போட்டு ராத்திரி எழுந்து அவங்கள வெளியே விடுதலை பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் நல்லவங்க தான், ஒரு சுவாமியே கனவுல வந்து சொல்லிட்டான்னு சொன்னோடனே அவளுக்கு கப்பல் ரெடி பண்ணி கொடுத்து, அவள் சம்பாதிச்ச பணம் திருடின பணத்தை கூட அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு கப்பல் எழுதி அனுப்பிச்சி விட்டோடனே மறுநாள் காலையில் இவங்க சத்யநாராயண பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பூஜையை ஆரம்பிக்க போகிறாங்க. இவங்க வந்துட்டே இருக்காங்க. கப்பல்லேருந்து சொந்த ஊருக்கு நிறையா பணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டே இருக்கும்போது ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஓரமாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நின்றுட்டு கீழே இறங்கி போகும்போது ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தில் ஒரு பையன் வந்து போகிறாரு. போயிட்டு இன்னும் கப்பல்லலாம் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அவர் பயந்துட்டு நம்மளே யாரை கேட்டால் சொல்லுவோமா, வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால் தங்கம் இருக்குது, நகை இருக்குது, எல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் பேங்கில் இருக்குது ஏதாவது சொல்லிடுவோம். அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டவுடனே ஃபுல்லாக இலை தலையாக இருக்குது, எல்லாம் இலை மூட்டை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி சரி சிரிச்சுன்னு அந்த பையனும் போயிட்டான். போயிட்டு இவங்க கப்பலில் மேலே ஏறி பார்க்குறாங்க, மூட்டையை திறந்து பார்க்குறாங்க, எல்லாம் இலையும் தலையுமா தான் இருந்துச்சு. அவருக்கு என்ன தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா அது நம்ம சொன்னது உண்மையாயிடுச்சோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் பிரம்மச்சாரி போய் கேட்டவுடனே, அப்படியா அது இத்தனை நாளாக சத்யநாராயண விரதமெல்லாம் சொல்லி சுவாமி வந்து சத்யநாராயணாவே காட்சி கொடுத்தாலும் அவள் சாதுக்கும் சுந்தரனுக்கும் மருமகனுக்கும் மாமனாருக்கும் வந்து சுவாமி வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். இந்த மாதிரி நீ பூஜை பண்ணலை, அதனால தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், உனக்கு எல்லா பணத்தையும் சுகத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே திரும்பி கிடச்சி இவா கப்பல் ஏறி அங்கே போகிறான். அங்கே போனோடனே என்ன ஆகுது, இவா சத்யநாராயண விரத பூஜையெல்லாம் முடிச்சுட்டான். முடிச்சுட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறா, லீலாவதி கலாவதி ரெண்டு பேரும் பூஜை பண்ணிகிட்டே இருக்கா. பூஜையெல்லாம் பண்ணோடனே கலாவதி அம்மா வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டு போகிறாங்க. இந்த லீலாவதி அம்மாவுக்கு என்னென்னா அவசரம், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே போயிட்டார் வார்த்தைக்கார், அதனால அவசர அவசரமாக பிரசாதம் சாப்பிடாம போய் நின்றாங்க. என்ன பண்ணிட்டார், மாமனார் இறங்கி வந்துட்டார். அவர் மாப்பிள்ளை கப்பல்லே இருக்கார். கப்பல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தெரியல, இன்னும் ஒரே ஒரு திரை போட்ட மாதிரி மறைஞ்சிட்டான், ஒரு கடன் தான் தெரியுது, கப்பல் தெரியல. உடனே வந்து இந்த பொண்ணு அழுகுறாங்க, என்னடா அது, நம்ம இவ்வளோ தூரம் சத்யநாராயண விரதம் பண்ணோம், இவாளாமே வந்துட்டா, எங்கள் ஆத்துக்காரும் வந்துட்டார், மாப்பிள்ளை வரலன்னு சொல்லி அவள் அம்மாவும் அழுகுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு அசரி குரல் கேட்குதான். எதனால சொல்லிட்டோன்னே, நீ எல்லாமே பண்ண, என் பிரசாத ஸ்வீகாரமே பண்ணிக்கல, பிரசாத சாப்பிடலன்னு சொன்னோடனே சுவாமி சொன்னோடனே அழுதுண்டே போய் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாத்துக்கார் வந்து எல்லாருமே ஒன்றா இருந்து விடாமல் சத்யநாராயண விரதத்தை பண்ணிகிட்டே வந்தாங்க. பூஜையில் இருந்துருந்தோன்னா இந்த சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ கண்டிப்பாக நடக்கும். அதனால அஷ்டோத்திரம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை சத்தியம் இருந்தது, சத்திய தேவாயணமா சத்திய பூதாயணமா எல்லாமே சத்தியம்தான், சத்தியமாக நடத்தி கொடுக்குறாரு. இது உண்மை. நான் ஒரு மயிலாப்பூர் ஒரு டாக்டர் அவாத்துக்கு போயிருந்தேன். அவளுக்கு ஒரு 10 வருஷமாக குழந்தையே இல்லை. அவள் பிரார்த்தனை பண்ணிட்டு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஆற்றுல போனால் அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே குழந்தை போட்டு, அதுவும் சனிக்கிழமை ஏகாதசியில் போடணும் உள்ள குழந்தை. அந்த மாதிரி அவள் பேரே சத்யநாராயணனே வச்சுட்டாவா பேர். அவளுக்கு 10 வருஷமாக இருந்து போகிறதுனால அவள் வருஷம் வருஷம் விடாமல் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி
பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுறான். சுவாமிகிட்ட எதை நினச்சி பிரார்த்தனை பண்ணி பண்ணுறோமோ கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். அதனால தான் பேர் சத்யநாராயணர் அப்படி பேர். சத்தியமாக நடத்தி கொடுக்கறதுனால தான் சத்யநாராயண சுவாமி. இந்த விரதத்தை எல்லாருமே அனுஷ்டிக்கலாம். பிரசாதத்தை கண்டிப்பாக ஸ்வீகரணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த பழத்தை வச்சு நிவேதம் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யநாராயண பூஜை இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாலும் இந்த மாதிரி 5 வகை பழம் 5 வகை பிரசாதம்லாம் வச்சு நிவேதம் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். வெறும் ஒரு டம்ளர் ஜலம் வச்சு துளசி போட்டு எனக்கு ஏதாவது கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பண்ணாலே சுவாமி ஏற்றுப்பான்றது தான் ஒரு இது. இது 5 இந்த முறைப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பூஜை, கலச பூஜை, நவகிரகம்லாம் உண்டு. நம்ம இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதால நவகிரகத்தில் கலசத்துலேயே ஆவாரம் பண்ணியிருக்கோம். அவர் பூஜைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராத்திரில் போய் பஞ்சபாத்திரம் கேட்டேன். அவன் 5 பாத்திரம் எடுத்துன்னு வச்சுட்டா. நீங்கள் பஞ்சபாத்திரம் தானே கேட்டீங்க, அப்புறம் 5 பாத்திரம் என்கிட்ட சொல்கிறான். நான் என்ன சொல்கிறது அவர்கிட்ட, பூஜை எப்படி பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம் எல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும். கலசம் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் உருவம் மாதிரியே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கழுத்து அந்த விளிம்பு எல்லாமே இருக்கும். நூல் சுத்தத்தை எதுக்கு, நரம்பு சுவாமிக்கு நரம்பு மாதிரி. ஜலம் பார்த்தீங்கன்னா ரத்தம், உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பச்சனம் போடலாம். அந்த உள்ளே இருக்க செல்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. மாவிளக்கு, தேங்காய் சிகை 3 கண் உடைய தேங்காய். சுவாமிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கண். சோம சூரிய அக்னி, சந்திரன் சூரியன் அக்னி 3 கண் உடையது தான். அதனால தேங்காய் வைக்கிறோம். பஞ்சபாத்திரம் இதுக்கு பஞ்சபாத்திரம் சொன்னேன், அர்த்தமே சொல்லுவேன். 5 டைம் ஜலம் விடுறதுனால அது பேர் பஞ்சபாத்திரம். நீங்கள் விட்டையில நம்ம பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி, பாதை கால் அலம்புறதுக்காக ஜலம். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் என்ன பண்ணுவோம், வியாயாமின்னா வாங்கோ, ஆவாகயாமின்னா உட்காருங்கோ. அதுதான் பூஜையே. இங்கே பூஜையே பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதம், அந்த காலத்தில் சம்ஸ்கிருதத்தில் எல்லாம் பேசிட்டு வந்ததால் அதே இதில் ஃபாலோ பண்ணுறோம். வியாயாமி தியானம் பண்ணுறவங்கள ஃபஸ்ட்டு, ஆவாகயாமி இங்கே வந்து உட்காருங்கோ. அடுத்தது ஆசனம் சமர்ப்பயாமி போகிறோம், உட்காரத்துக்கு ஆசனம் போடுறோம். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி, ஒரு கால் அலம்புறதுக்காக ஜலம். அஸ்தயோகோ அர்க்கியம் சமர்ப்பயாமி, கையலம்புறதுக்காக ஜலம். முக்கிய ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, முக அலம்புறதுக்காக ஜலம். சுத்தோதர ஸ்நானம், குளிக்கிறதுக்காக ஜலம். ஸ்நானம் சமர்ப்பயாமி, ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம், குளிச்சதுக்கப்புறம் தாகம் நிறுத்திக்காக ஆச்சமணியம். இந்த 5 டைம் ஜலம் விடுறதுனால தான் இது பேர் பஞ்சபாத்திரம். அதனால் 5 பாத்திரம் நினச்சிக்கூடாது. 5 டைம் அவளுக்கு உபச்சாரம் பண்ணுறதுனால இது பேர் பஞ்சபாத்திரம். அந்த மாதிரி வஸ்திரம் சமர்ப்பயாமி, உபவீத ஆபரணம் எல்லாம் ஆபரணம் கொடுத்து அலங்கரணார்த்தி கந்த குங்கும அக்ஷதானே புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி, இதெல்லாம் புஷ்பத்தெல்லாம் கொடுத்து நல்லா அலங்காரம் பண்ணிட்டு சுவாமிக்கு புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ண போகிறோம். அவர்கிட்ட பேசுறது தான் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். பிரகிருதி நமஹா, விகத்தி நமஹா, வித்யாயி நமஹா, அந்த மாதிரி அவளை பற்றி புகழ்ந்து சொல்கிறது தான். லக்ஷ்மி நமஹா, தாரித்ய தும்சிங்கி நமஹா, தாரித்யெல்லாம் எல்லாம் ஆக்கணும். அதுக்கெல்லாம் பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தூபம் காட்டும். நம்ம இப்போ சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வாசனை இருந்தால் தான் சாப்பிடுவோம். ஒரு வேறு என்ன துர்நாற்றம் இருந்தால் சாப்பிட முடியாது. அந்த வாசனைக்காக தூபம். அடுத்தது தீபம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கணும் நம்ம சாப்பிட்ற இடத்துல, அதுக்காக தீபம். அடுத்து நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா சுவாமி சாப்பிட்றாரா கேட்கக்கூடாது. சுவாமி பிராணாய சுவா சொல்கிறோமே, சுவாமி சாப்பிட்றாரா எதுக்காக பண்ணுறோம், நம்மளே அப்படியே காட்டிட்டு உள்ள வச்சுக்கலாமே. எனக்காக இதை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். இதில் இருக்கிறது ஏதோ ஒரு துஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குன்றதுனால சுவாமிக்கு நிவேதம். நம்மளுக்கே படியலை கூட அவருக்கு நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் முடிஞ்சதை அவருக்கு சமர்ப்பிக்கிறோம். அதுதான் நைவேத்தியம். அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பிரார்த்தனையே வைக்கணும். எல்லாம் அவர் சந்துஷ்டியாகி சாப்பிட்டு எல்லாம் திருப்தியாக உட்காந்துக்கும் போது எனக்கு அதை கொடுப்பா இதை கொடுப்பான்னு கேட்டோம்னா என்னென்ன வேணுமோ அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அந்த மாதிரி பூஜைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் விருந்தாளி எப்படி வரவேற்கிறோமோ அதே மாதிரி தான் பூஜையே. சுவாமி அந்த மாதிரி வரவேற்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி
பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி கலசத்தில் ஆவாகனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம், பூஜையெல்லாம் பண்ணிட்டோம், நைவேத்தியம் பண்ணிட்டு வரோம். கடைசியாக தீபாவளம் பண்ண உடனே பிரார்த்தனை நம்மளுக்கு வேணும்லாம் கடைசியாக அப்போ தான் வேணும். அவர் கிளம்பு போகிற டைமில் கேட்டால் தான் அவர் கரெக்டாக இருப்பார். என்ன வேணுமோ சரிப்பா தாரும்பா எல்லாம் திருப்தியாக எடுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவார். அதுக்காக தான் இவ்வளோ உபச்சாரமே அவருக்கு வர வச்சு எதுக்காக பண்ணுறோம். இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம்லாம் பண்ணுறோம். எதுக்கிட்ட பஞ்சபூதம் இருக்குது, அதில் எல்லாத்துக்குமே அக்னியே பிரதானமாக வச்சுருந்துருக்காங்க. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எதுக்கிட்டாலும் ஐயர் வராரு, அக்னி மூக்குறாரு, சுவாகா பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வெளியிலலாம். சும்மா விளையாட்டுக்கெல்லாம் பேச்சுவார்த்தையில் எல்லாம் ஐயர் வராரு, சுவாகா பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சுட்டா நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். எதுக்காக பார்த்தா ஒரு கலசம் எதுக்காக வைக்கிறோம், அதில் ஜலம் எதுக்காக வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அக்னி வந்து சுவாமிக்கு தூதர். மந்திரத்திலே பார்த்தீங்கன்னா அக்னியும் தூதம் ரிணீமகே ஓதாரம் விஸ்வவேதம். அக்னி வந்து போஸ்ட்மேன். நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதை கொண்டு போய் தேவலோகத்தில் சேர்ப்பாராங்க. நம்ம மகா கணபதியே ஸ்வாகா அப்படின்னு கொடுத்தோம்னா மகா கணபதிக்கு போய் சேருமாங்க. ஸ்வாகான்றது வந்து உனக்காக அர்ப்பணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு போய் சேருமா. ஏதோ இப்போ அப்போ முதலாம் ஹோமத்தில் போடுறாங்க, அருகுமல் போடுறாங்க. ஏன்னா கருங்க ஸ்மெல் வருதா உங்களுக்கு ஹோமத்தில். அதே பால் தீங்கி போச்சுன்னா வீட்டில் பக்கத்து வீட்டு வரையும் வாசனை வரும். தீஞ்சு நாளும் அடி பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், வீடு தாங்காது. வீடு ஃபுல்லாக அடினா தீ பிடிச்சிட்டா அது அப்படின்னு கேட்பேன். இந்த மாதிரி அரிசெல்லாம் சாதனாலே ஹோமத்தில் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டோம் நம்மளுக்கு கருகின ஸ்மெல்லு வர்றது கிடையாது. இந்த பூர்ணாவதின்னு பெரிய பட்டு வஸ்திரம் போடுறா, கொப்பரை தேங்காய் போடுறா, ஏதாவது ஒரு கருகின ஸ்மெல்லு, தீஞ்ச ஸ்மெல்லு, புஷ்பமே போடுறாங்க. விளக்கில் பார்த்தீங்கன்னா புஷ்பம் பட்டாலே ஒரு கருகின ஸ்மெல் வரும். ஆனால் அக்னியில் போடுறது பார்த்தீங்கன்னா வராது. சுவாமி சாப்பிட்றாருன்றதுக்கு அது ஒன்று தான் அர்த்தம். நம்ம சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாகா அப்படின்னா நம்மளுக்காக கொடுக்குறோம், உனக்காக அர்ப்பணிக்கிறோம். அதே அக்னியில் கொடுக்குறோம். அக்னி எதையுமே தாங்கிட்ட வச்சுக்க மாட்டார். எல்லாத்தையும் பஸ்பமாக்கி மேலே அவர் கொண்டு போடுவார். தனக்குன்னு எதுவுமே வச்சுக்குவார். அவர் சுத்தியாக இருப்பார். நம்ம எதை கொடுத்தாலும் மேலே அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா அக்னி எவ்வளோ பள்ளம் நோக்கி இருந்தாலும் மேல் நோக்கி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா ஏன் ஜலம் வச்சுக்கிறோம். ஜலம் வந்து எவ்வளோ மேலே இருந்தாலும் கீழே தான் வரும். சுவாமி நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சாலும் ஜலம் மூலியமாக தான் கொடுப்பாங்க. அதான் மழை பெய்யும். அதுக்காக தான் நம்ம ஜலத்தை இங்கே வச்சுக்கிறோம். ஜலம் புரோஷம் முடியுது, தீர்த்தம் சாப்பிடுறது. சுவாமிக்கு நம்ம என்ன பிரசாதம் கொடுத்தாலும் ஜலம் மூலியமாக கொடுப்பார். நம்ம சுவாமி கொடுக்குறத அக்னி மூலியமாக கொடுக்கணும். இது எதுக்கு வாத்தியார் இருக்குது, நம்மளே கொடுத்துட்டு போயிடலாமே. ஒரு கொடுத்து வாங்குறோம், காசு கொடுத்து வாங்கினாலே ஒரு சாட்சி வேணும். அப்போ இது கொடுத்துல சுவாமி கொடுத்து வாங்கும்போது ஒருத்தர் வேணும். பிரம்மா வந்து பிராமணன், பிரம்மா வந்து கரெக்டாக பார்த்துப்பாரு. கரெக்டாக கொடுக்குறோமா இல்லையான்னு பார்க்குறது தான் பிராமணன். அதுதான் ஐயர் வச்சுருக்குன்னு சொல்கிறேன். ஜலம் எதுக்கு, ஜலம் வந்து விஷ்ணு ரூபம். விஷ்ணு ரூபமாக வச்சு பிரசாத ஸ்வீகாரம். ருத்ரன் வந்து அக்னி ரூபம். இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இல்லாமல் மூணுமே கிடையாது அப்படின்றதுக்காக தான் சுவாமிக்கு நம்ம எது கொடுத்தாலும் அக்னியில் கொடுக்குறோம், ஜலத்தில் கொடுக்குறாரு. அவருக்கு கொடுக்குறது இந்த கொடுத்தல் வாங்கலை கரெக்டாக பண்ணணும். அதுக்காக பிராமணன் அடித்து பூஜையெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுவாமி கொடுத்து வாங்குறது தான் நம்ம பூஜை ஸ்வீகாரம் பண்ணிட்டு சத்யநாராயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், நாரதர் வழியாக போகும்போது நாரதர் பாட்டு கேட்டாராம். ஏப்பா எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நீ பாட்டு சொல்லிகிட்டே இருக்கியே அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒன்றும் புரியல. பதிலும் சொல்ல தெரியல. நாரதர் போயிட்டு தலையிட்டு நாரதர் எங்கே போகிறதுன்னு தெரியல. போகணும் அங்கேயும் போகிறார் நாரதர். எங்கெங்கேயோ போய் தேடுறார். நாராயணனா என்ன அர்த்தம் தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நாராயணாவே சொல்லலை, விட்டுட்டார். நாராயணாவே நிறுத்திட்டு வைகுண்டத்துக்கு போகிறார். பெருமாள்கிட்ட போய் கேட்குறாரு நேரம், என்னப்பா நாராயணான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லி எல்லாருமே கேட்குறா, என்ன பண்ணுறதே தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. நான் பெருமாள்னு சொல்கிறாராம். இப்போ அந்த இடத்துல ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு பாரு, அந்த இடத்துல ஒரு எறும்பு போகுது. அது எறும்பு காதில் போய் நாராயணான்னு சொல்லிட்டுறாரு பெருமாள். உடனே என்ன பண்ணால் நாரதரும் போகிற கீழே பூலோகம் போய் அந்த எறும்பு காதில் போய் நாராயணான்னு சொல்கிறார். எறும்பு சேர்த்து போட்டார். இவருக்கு பயம் வந்துச்சு. சரி இல்லை நம்ம தப்பாக சொல்லிட்டோமா, நாராயணவை மாற்றி சொல்லிட்டோமான்னு பயம் வந்துடுச்சு. திரும்பி வைகுள்ள போகிறாரு. போயிட்டு என்னப்பா அது நாராயணான்னு சொன்னால் எறும்பு செத்து போச்சு அப்படின்னோடனே பெருமாள் யோசிக்கிறார், என்னடா அதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பல்லி இருப்பார். அந்த பல்லிக்கார போய் நாராயணான்னு சொல்லிவிட்டார். அதே மாதிரி திரும்பி போல வர பல்லிக்கார போய் நாராயணான்னு சொல்கிறார். மீனாட்சி செத்து போச்சு, பல்லி செத்து போச்சு. பயம் வந்துச்சு. என்னடா நம்ம சொல்கிறதெல்லாம் செத்து போகுது, நம்ம சொல்கிறதுனால தான் செத்து போகுதுன்னு சொல்லிட்டு நான் நாராயணாவே சொல்லலைப்பான்னு சொல்லிட்டு வைகுண்டம் போய் நாராயணாவே வேண்டாம் போய்ட்டு நான் வேற நேரம் நான் நாம சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாரு. திரும்பி போய் கேட்டோடனே இது நான் சொல்கிறேன் ஏன் அவசரப்படுறேன்னு சொன்னோடனே ஒரு கண்ணுக்குட்டி போடுது.
கண்ணு குத்தி பிறந்து விழுந்துதான் கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதுக்காக போய் நாராயணா சொல்லுவேன். அவருக்கு பயம், எறும்பு செத்து போனால் யாரும் கேட்க போகிறதில்ல, பல்கி செத்து போனால் யாரும் கேட்க போகிறதில்ல, கண்ணுக்குட்டி செத்து போனால் மாட்டுக்கார விட மாட்டாங்க. அது ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டாரு, அவர் போய் சொல்ல யோசிக்கிறார். நீ போய் சொல்ல, நான் தான் இருக்கணுன்றார் பெருமாள். உடனே அதுக்கு கண்ணுக்குட்டி காலி போய் நாராயணான்னு சொல்கிறார். அதுவும் செத்து போச்சு. பயம் தாங்கலை. இன்னும் வயலில் போனார். இப்போ நாராயணாவே சொல்லப்பா, விட்டுருப்பா, இனிமேல் எனக்கு அர்த்தமே வேண்டாம், எனக்கு நான் வேறு என்ன நாம சொல்லிட்டு போகிறேன், சிவ சிவா கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போகிறேங்கிறாரு. எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தானே, நாராயணா எல்லாம் பகவான் நாமா தானே. அப்படின்னோடனே என்ன பண்ணுறாரு, ராஜா குழந்தை பண்ணுது, பையன் குழந்தை பண்ணுது, வாரிசு பிறந்தது. ஆமாம், நீ அதுக்காக போயிட்டு நாராயணான்னு சொல்லிவிட்டாரு. இன்னும் பயம் வந்துச்சு நாரதர். இதெல்லாம் என்ன செத்து போனால் கூட கேட்க போகிறதில்ல. குழந்தை போச்சுன்னா வாரிசாச்சு, என்ன பண்ணுறது? அதுவும் ராஜா வீட்டுக்கு வந்துன்னா சும்மாவா, வெட்டியே வச்சுட்டு வரத்தாலேன்னு சொல்லி அப்படி சொல்லி போய் குழந்தையோட காலையில் நாராயணான்னு சொல்கிறார். நாராயணன் சொன்னோன்னு என்னாச்சு, குழந்தை செத்து போச்சா? இல்லை, சாவலை. குழந்தை பேசிட்டான். நாராயணரே சற்று நில்லும் அப்படின்னு சொல்லி நாரதரை பார்த்து சொல்கிறார். சொன்னோடனே நாரதர் தூக்கி வர போயிடுச்சு. நல்லா குழந்தை பேசுறது இருக்கு. நான் முதல் தடவை பிறந்தேன் இந்த பூலோகத்தில், எறும்பாக பிறந்தேன். நாராயணன் சொன்னோடனே எனக்கு முக்தி கிடச்சிருச்சு. என் காதில் சொன்னோடனே எனக்கு முக்தி கிடச்சிருச்சு. அடுத்த தடவை பல்லியாக பிறக்கணும், நாராயணன் சொன்னால் முக்தி கிடச்சிது. அடுத்தது கண்ணுக்குட்டியாக பிறந்தேன், அப்பயும் நாராயணன் சொன்னால் முக்தி கிடச்சிது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜா வீட்டில் வந்து பிறந்திருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம். நீ நாராயணான்னு சொன்னதால தான் நான் ராஜா வீட்டில் வந்து பிறந்திருக்கேன் அப்படி சொல்லு. இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து திரேதாயுகத்தில் பண்ணால் ஜபம் பண்ணால் இது ஜபம் பண்ணணும்னு சொல்லி தியானத்தில் போயிட்டேன். திரேதாயுகத்தில் பார்த்தீங்கன்னா, துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா ஓமத்து தான் அழுகும். கிருத்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுனால. கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் நாமா சொன்னாலே முக்கியம். பகவான் நாமா என்ன நேரமோ ராம ராம என்ன வாயில வருமோ சொல்லிகிட்டே இருக்கலாம். பகவான் நாமா சொன்னாலே முக்தி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கலியுகத்துக்கு. நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்பெஷல் கிஃப்ட்டு நம்மளெலாம் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அந்த யுகத்தில் கலியுகத்தில் அவ்வளோ ஒரு இது, எந்த ஒரு கஷ்டமும் வரணும்னா வீட்டிலேருந்து ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்தா என்ன சொன்னாலும் பகவான் நாமா சொன்னாலே முக்தி. நம்ம முடிஞ்ச வரையும் சொல்லிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த ஒரு பழத்தை நினைவு பண்ணிடுவோம். இந்த மாதிரி எல்லாரும் இந்த சபையில் எல்லாருமே சேர்ந்துட்டு அவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு குரு பூஜைமா வியாச பூஜைன்னு சொல்லுவாங்க. சபையெல்லாம் குருக்கு பூஜைன்னா வியாசர் வந்து அவர் இன்னொரு பேர் இருக்குது, கிருஷ்ண துவைபாயர்னு பேர். அவர் உடம்பு ஃபுல்லாக கருப்பு நிறமாக இருக்குது. கிருஷ்ணரோட நிறம் கருநீரத்து நேரத்துலாம் சொன்னாங்கன்னா அவர் பேர் கிருஷ்ண துவைபாயர். அவர் பேரே தான். வியாசர்ன்றது எதுக்காக வந்ததுன்னா வேதம் ஃபுல்லாக ஒரே இதுவாக இருக்குது. அதை பிரித்து கொடுத்தாரு அவர். ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்ததுனால தான் அவர் பேர் வியாசர் அப்படின்னு சொல்லி வேத வியாசர்னு சொல்லுவோம். அதே மாதிரி 5வது வேதம் சொல்லக்கூடிய மகாபாரதத்தை எழுதுறதுனால அவருக்கு வேத வியாசன் பேர். இந்த மாதிரி ஒரு குரு பூர்ணிமா சமயத்தில் எல்லாம் குருவோட சன்னிதானத்தில் தன்னை சுமங்கலி சுவாசினிகள் எல்லாம் சேர்ந்து இந்த சத்யநாராயண விரதம் பண்ணுறது பெரிய பாக்கியம். இந்த மாதிரி அடுத்த வருஷம் இதே இடத்துல பண்ணும்போது நம்ம சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அவர் நடத்தி கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம என்ன வேணுமோ அந்த டைமில் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அவர்கிட்ட என்ன வேணுமோ கேட்கணும். அதான் சத்யநாராயணன்னே பேர் அவருக்கு. அதுவும் குரு முன்னாடி இதை நடக்கிறது. ஏன்னா குரு மூலியமாக தான் இந்த பூஜையை உபதேசம் ஆனது. அதனால தான் இன்னைக்கு பண்ண சொல்கிறாரு. பௌர்ணமியில் குரு பூர்ணிமாவில் பண்ணுறது. ஏன்னா நாரதர் தான் குரு, அவர் தான் ஃபஸ்ட்டு உபதேசம் பண்ணி. நாரதருக்கு குரு யாருன்னா பெருமாள். அதே மாதிரி குரு மூலமாக உபதேசம் ஆகுறதுனால தான் இந்த குரு பூர்ணிமா சமயத்தில் இந்த மாதிரி வருடத்தை எல்லாரும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு செகண்ட் 2 நிமிஷம் நல்லா கண்ணை மூடிட்டு சத்யநாராயண சுவாமியும் அவ இஷ்ட தெய்வம், குல தெய்வம், குரு எல்லாருமே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்த வருஷம் இதே சமயத்தில் இதே ஆற்றுல இந்த பூஜை நடக்கும்போது
நம்மளுக்கு சுவாமி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. அடுத்த வருஷம் 50,000 சாய்பாபா லைட் சாதம் नवामहे कविकवीनापमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्वन्मन्नो दिवि श्रीरसादनम् ॐ श्रीमहागणपतये नमः। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशदे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। अस्य श्रीरुद्राध्याय कृष्णमहामन्त्रस्य अघोरर्षिः अनुष्ठुप् संकर्षणमूर्तिस्वरूपो योऽसावादित्य परमपुरुष स एष रुद्रो देवता। नमः शिवायेति बीजं शिवतरायेति शक्तिः महादेवायेति कीलकं श्रीसाम्ब सदाशिवप्रसादसिद्ध्यर्थे जपे विनियोगः। अग्निहोत्रात्मने अंगुष्ठाभ्यां नमः। दर्शपूर्णमासात्मने तर्जनीभ्यां नमः। चातुर्मास्यात्मने मध्यमाभ्यां नमः। निरूढपशुमन्तात्मने अनामिकाभ्यां नमः। ज्योतिष्ठोमात्मने गरिष्ठिकाभ्यां नमः। सर्वत्रत्वात्मने करदलकरपृष्ठाभ्यां नमः। अग्निहोत्रात्मने कथयाय नमः। दर्शपूर्णमासात्मने शिरसे स्वाहा। चातुर्मास्यात्मने शिखायै वषडे। निरूढपशुमन्तात्मने कवचायमम्। ज्योतिष्ठोमात्मने नेत्रत्रयाय औषधे। सर्वत्रत्वात्मने अस्त्राय पटे। भूर्भुवस्सुवरो विधिवन्तः ध्यानम् आपातालमस्तलान्तभुवनब्रह्माण्डमाविस्फुरते। ज्योतिष्काणिजलिङ्गमौनिविलसत्पूर्णेन्दुमान्दामतैः अष्टोगामेकवीरवर्षं दुग्धाणुवाकां जपन्ने। ध्याये दीक्षितसिद्धये ध्रुवपदं विप्रोद्विषुञ्चे शिवं ब्रह्माण्डव्याप्तदेकादिमृता ज्वालमालामुदङ्गैः दण्डे कालाकपर्दादरिदरिकलाश्चण्डकूदण्डहस्ताः रुद्राक्षमालादिपाशाम्बवामूर्तिवेदाः रुद्राश्रीरुद्रसूक्तप्रकटितविभवानप्रयच्छन्तु सौख्यम् संचमे मयच्छमे प्रियञ्चमे नुकामश्चमे कामश्चमे सौमनसच्चमे भद्रञ्चमे श्रेयश्चमे यश्चमे यशश्चमे महश्चमे द्रविणञ्चमे इन्दाचमे दत्ताचमे क्षेमश्चमे दिदिश्चमे विश्वञ्चमे महश्चमे संविच्चमे ज्ञात्रञ्चमे सूश्चमे प्रसूश्चमे सीरञ्चमे नयच्चमर्दञ्चमे मदञ्चमे क्ष्मञ्च मेनायञ्चमे जीवादुश्चमे दीर्घायुपञ्चमेन विक्रञ्चमे भयञ्चमे सुगञ्चमे शयनञ्चमे शूषाचमे सुदिनञ्चमे। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो भगवते रुद्राय। नमस्ते रुद्रमन्यव उतो दैशवे नमः। नमस्ते अस्तु धन्वने बाहुव्यामुदते नमः। दादयिषु शिवतमा शिवं बभूवते तनुः। शिवासरव्यायातवदयानो रुद्रमणया राधे रुद्रशिवा तनोरघोरापापकाशिनी दयानस्तनुभाषन्तमया गिरिसन्ता अभिचाकशीः यामिषं गिरिसन्त हस्ते विपर्शस्तवे शिव
शिवाङ्गिरित्रतां कुरुमाहि पुंसि पुरुषं जगते शिवेन वचसात्मागिरिसाक्षावदामसि यथा नः सर्वमिज्जगते यक्ष्मं सुमना असते अद्य बोधयति भक्ता पदमो देव्योऽभिषके अहीविच्च सर्वान् दम्पयन् सर्वात्सयादुदान्यः असौ यस्ताम्रो अरुणमुदमभृशुमङ्गलः ये चेमां रुद्रा अभिरोदिक्षुश्रुता सहस्रो वीशामु एडयीमहे सव्यो वसत्पतिलीलग्रीवो विलोकितः उदैनं गोपा अदृशन्नुत आर्यः उदैनं विश्वाभूतानि सदृष्टो मणयादिनः अमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मीडुषे अतो ये अस्य तत्त्वानो हन्तेभ्यो अगरन् नमः प्रमुञ्चनन्मनस्त्वमुपयो रात्रियोर्ज्या दास्यते हस्तैष वम्पराता बहवो वव अवदद्यतनुस्त्वं सहस्राक्षशतेषु ते विशीर्यसंज्ञानां वा शिवो नः सुमना भव विच्छन्दनुप्रपर्दिनो विशल्यो भाणवामुता अनेसन्नस्येषव आपुरस्य निषङ्गतिः जाते एतिर्मेरुष्टमास्ते बभूवते तनोः तयास्मान् विश्वतस्त्वमयक्ष्मया परिभुजा नमस्ते अस्त्वायुधायानातताय दृष्णवे भाभ्यामुदते नमो बाहुभ्यां तव तन्मने हरिते तन्मनो एतिरस्मान् वरन्तु विश्वतः अतो येषु तिस्तवारे अस्मन्निदे इदमो नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः नमो हिरण्यवाहवे सेनान्ये दिशाञ्चपतये नमो नमः वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पतये नमो नमः सस्मिञ्जराय कृषीमते पदीनां पतये नमो नमो बभ्रुषाय विद्यादिनेम्नानां पतये नमो नमो हरिकेशायोपवीहिने पुष्टानां पतये नमो नमो भवस्त्यहेत्यै जगतां पतये नमो नमो रुद्रायादाविने क्षेत्राणां पतये नमो नमः सूताय हन्याय वनानां पतये नमो नमो रोहिताय स्तपतये वृक्षाणां पतये नमो नमो मन्त्रिणे वाणिजाय रक्षाणां पतये नमो नमो भुवन्तये वारिवस्कृता औषधीनां पतये नमो नमो उच्चैर्घोषायान्वर्धयते पत्नीनां पतये नमो नमः कृष्णवीताय तावते सत्त्वनां पतये नमः रुद्रम ஏககுணம் ஜத்வா சத்ய ஏவ விசுத்தியதி. வேதம் ஒரு தடவை சொன்னாதான் பாபம் ஃபுல்லாக விநாசமாகும். ஆனால் ருத்ரம் கேட்டாலே பாபம்லாம் விநாசம் ஆகும். இந்த வேத மாதாவே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது பயந்துட்டே ஆரம்பிக்கிறாங்க. நமஸ்தே நமஸ்தேனா ஃபஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணிடுறாங்க ருத்ரனுக்கு. ருத்ரமன்யவே உதோத இஷவே நமஹா. ஃபஸ்ட்டு ஒரு நமஸ்காரம், கடைசியாக ஒரு நமஸ்காரம். சிவனுக்கு வேத மாதாவே பயப்படுறாங்க. ஏன்னா அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆசு தோஷி ஆசு கோபி. டக்குன்னு கோவம் வந்துடும். எப்போ கோவம் வரும்னே தெரியாது ருத்ரனுக்கு. கோவம் அந்த இடத்துல க்ஷணத்தில் கோவம் வந்துடும். அதே மரத்தில் ஆசு தோஷி சந்தோஷமாயிடுவார். எவ்வளோ சந்தோஷம் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாயிடுவார். அப்பேற்பட்ட ருத்ரத்தை சொல்கிறோம். எல்லாருமே கையில் புஷ்பம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கலசத்தில் போடணும். எல்லாருமே அவர் சொல்லி எடுத்துட்டு புஷ்பத்தை கலசத்தில் சுவாமிகிட்ட ருத்ரன் அவ்வளோ கோபமானவர். ஆனால் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாந்த சுலூபி. அவ்வளோ கோபம் சொன்னான். நமஸ்தே ருத்ரமன்ய. வேதமே 2 தடவை நமஸ்காரம் பண்ணுவது. ஃபர்ஸ்ட்டில் ஒரு நமஸ்காரம், அடுத்தது ஒரு நமஸ்காரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உன் கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம்னு 2வது நமஸ்காரம். அந்த மாதிரி நமோ இரண்யபாகவே மந்திரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட்டு ஒரு நமஹா, அடுத்து ஒரு நமஹா. நமோ இரண்யபாகவே சேனான்யே திசாஞ்சபதயே நமஹ. ஃபர்ஸ்ட்டு ஒரு நமோ, அடுத்தது நமஹா. அவ்வளோ ஒரு சுலபமான சிவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு கலசத்தில் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். முடிஞ்சா எழுந்து போடுவோம். இல்லைன்னா அப்படியே கலசத்தில் போட்டு இல்லை யாராவது வாங்கி எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டாலும் போட்டு யாராவது ஒரு தட்டில் வாங்கிக்குவோம். தட்டில் வாங்கிட்டு எல்லாரும் போட்டோம். அப்படியே எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு पदये नमो नमो श्रीशिने गिरिजराज गुणञ्चानां पदये नमो नमैषुमद्योन्पादित्यश्च भो नमो नमः तन्मानेभ्य प्रतिददानेभ्यश्च भो नमो नमः आयच्छद्यो विसृजत्यश्च भो नमो
वत्सेभ्यो विद्यन्तेभ्यो नमो नमः सीवेभ्य दयानेभ्यो नमो नमः स्वमद्योगाभ्यो नमो नमः स्त्रिभ्यो कामभ्यो नमो नमः सवाभ्य सवावदिभ्यो नमो नमो अश्वेभ्यो श्वदिभ्यो नमः नमः व्याधिनीभ्यो विद्यन्तेभ्यो नमो नमो गणाभ्य सुमतीभ्यो नमो नमो वत्सेभ्यो वत्सवदिभ्यो नमो नमो राधेभ्यो राधवदिभ्यो नमो नमो गणेभ्यो गणपतिभ्यो नमो नमो गुरुदेभ्यो विश्वरूपेभ्यो नमो नमो महर्यः क्षुल्लकेभ्यो नमो नमो रथिभ्यो रथेभ्यो नमो नमो रथेभ्यो रथवदिभ्यो नमो नमः सेनाभ्य सेनानिभ्यो नमो नमः क्षत्रभ्य क्षत्रहीतृभ्यो नमो नमः स्तक्षभ्यो रथकारेभ्यो नमो नमः कुलालेभ्य परिवारेभ्यो नमो नमः कुञ्जन्तेभ्यो दिशादेभ्यो नमो नमः षडभ्यो अर्कभ्यो नमो नमो मृदेभ्यो नमो नमः स्वभ्य स्वभजिभ्यो नमः देवानां देवेभ्यो नमो शीलकेभ्यो नमो देव्यो नमः विमत्येभ्यः रामेन्द्रसस्पते दरिद्रं नीललोहिता येषां पुरुषाणां येषां पशूनां मा वेर्मा रोमो येषां किञ्चनामपदे दादे रुद्रशिवा तनो शिवा विश्वाः वेशति எல்லாமே ஒருத்தரா நமஸ்காரம் பண்ணோம். இப்போ சொல்ல போகிறவங்க பார்த்தீங்கன்னா சமகம் சொல்வா. சமகம்னு பார்த்தீங்கன்னா வேதமாதா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த 336 பிரார்த்தனை. நம்ம இதுவரை சுவாமிகிட்ட நம்ம இதுவரை கேட்டுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி பிரார்த்தனை. அந்த மாதிரி மந்திரம் இப்போ சொல்ல போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் என்னென்ன கேட்குதுன்னா அஸ்மாசமே மிருத்திகாசமே இறையச்சமே பர்வதாஷ்டமே. அஸ்மானா என்ன கருங்கல். இங்கே பூஜை ரூமில் உட்காந்து கருங்கல் கேட்டுப்போமா. மிருத்திகன்னா மண் எங்கே மண் கேட்டுப்போமா. கிரேஷ்டமே பர்வதாஷ்டமே சிகதாஷ்டமே கிரானைட்டு மார்பிள்ஸ் அதெல்லாம் கேட்டுப்போமா. கேட்டது கிடையாது. சீசஞ்சமே அயஷ்டமே கண்ணாடி கொடு இரும்பு கொடு இதெல்லாம் கேட்டுருமா சுவாமிகிட்டீங்க பூஜையில் உட்காந்து. அந்த மாதிரி சுவாமி நம்மளுக்கு வேதமாதா சொல்லித்தரா. அதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே சௌகரியமாக உட்காந்துக்க முடியாது. அதெல்லாம் உனக்கு தேவை. 336 பிரார்த்தனை சமக பிரஷ்னம் சொல்லக்கூடிய அது சொல்ல போகிறோம். எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பாபாட்ட என்ன வேணுமோ கேட்டுட்டு எல்லாருமே அபிஷேகம் பண்ணுறோம். या देवद्र शिवा तनो शिवा विश्वास वेदति शिवा रुद्रस्य वेदति दयानो मणदीवसे इमां रुद्राय तपसे भक्तिने क्षेत्रीराय प्रभरामहे मतिं यथा न समसद्विपदे चतुष्पदे विश्वं बुद्धं ग्रामे अस्मिन्ननाद्रं मडानो रुद्रो तु नोमयस्ति दीक्षे नमसा विदेमदे यच्छन्तिजो चमनुराजते पिता तदस्यामदवरुद्रप्रणीतौ मानो महान्तमुदमानो अद्भगं प्राणमुक्षन्तम् उतमानो मुक्षितं मानोवदे पितरं मोदमातरं प्रियामाणस्तनवो रुद्ररीजः मानस्तोके धनये मानः जिह्वानो घोषो मानो अश्वेषु नीरजः वीरान्मानो रुद्रभाविभवतीरविष्मन्दो नमसा विदेमदे आगाते पूर्णमुदपूर्णशक्ते क्षेत्रीराय सुन्नमस्मेदे अस्तु यक्षाजुनोदितदेवं प्रोक्यदाचन शर्म यच्छद्विवर्गाः सुगिश्रुतं कट्टसतं युवाणं बृहन्न भीमपवाग्रं वडाचरित्रे रुद्रस्तवानो अन्यन्ते अस्मन् दिवबन्धुसेनाः हरिणो रुद्रस्य एतर्मणतो परिद्वेषस्य दुर्मदिरकाजोः अवस्थिनामहवद्यस्तनुश्रुमीद्वस्तोकाय तदयाय वेदुष्टमशिवतमस्योणश्रुमणा भवा परमे वृक्षायुधं निधाय कद्दिम्मसाण आचर विना गम्भीरप्रतापये विकीर्ति विलोहि नमस्ते सुभवः यास्ते सहस्रं देदयोन्यमस्मन्निव बन्धुताः सहस्राणि सहस्रदा बाहुवोस्तव एतयः नासामीशानो भगवत्पराचीनामुखाकृति सहस्राणि सहस्रसो ये रुद्रादिभूम्यां பின்னாடி கலசமா அபிஷேகம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. பின்னாடி கலசம் பண்ணுறாங்க எல்லாருமே. अस्मिन् महत्यन्नवेन्दरिक्षे भवाति नीलग्रीवाश्रिगण्डाः सर्वादक्षमाचराः नीलग्रीवाश्रिगण्डादिवं रुद्रावपश्यताः हे वृक्षेशस्मिञ्जना नीलग्रीवा विलोकिताः हे भूतानामधिपतयो ऋषिकाशक्तवर्तिनः
ये अन्येषु विद्यन्निवात्रेषु भूतोजनाने हे पदाम्पतिरक्षैरपदायमृतः हे तीर्थानि प्रसन्ति जगामन्योनिजङ्गिनः हे तामन्तश्च भूयामञ्चश्च दिशो रुद्राविदस्थिरे तेषां जगस्य योजने वदन्मान् धन्मसि नमो रुद्रेभ्यो ये पृथिव्यां नेयन्तरिक्षे ये दिव्येषामन्नं वातो वृषमिषमस्येभ्यो न सप्राचेदश दक्षिणा सप्रति चेदसोति चेदसो द्वास्तेभ्यो नमस्ते नो मणयं दुते यद्विष्मो यश्च नोद्वेष्टितं भोजं वेददामि त्र्यम्बके यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनाम् जी कुछ अलग जी यो रुद्रो अग्नव्यो अप्सयोषधीष्यो रुद्रो विश्वा भुवना विवेश तस्मै रुद्राय नमोऽस्तु तमुष्टु यस्विजुष्वदन् वायो विश्वस्य क्षयति वेदस्य यक्ष्वा मयीसो नमसाय रुद्रं नमो यद्देवमसुरं शुभस्य अयं मे अस्तु भगवानयं मे भगवद्वरः अयं मे विश्वमे सजोजन्ति वावीमर्शनः एते सकस्रमयुतं वासामत्यो मध्याय हन्तवे तान् यज्ञस्य माजया सर्वान् अभयजामहे मर्त्यवे स्वाहा ओम नमो भगवते रुद्राय विष्णवे मृत्युर्मे पाहि प्राणानां ग्रन्थिदसि रुद्रो मा विशान्तकः तेनान्नेनाभ्यायस्व नमो रुद्राय विष्णवे मृत्युर्मे पाहि ओम शान्ति शान्ति शान्तिः अग्ना विष्णो ज्योतिषेमावर्तन्तु वाङ्गिरः युग्नैर्वाजे विरागतम् पादश्च मे पदवश्च मे प्रयदिश्च मे प्रसिदिश्च मे दीदिश्च मे प्रदुश्च मे स्वरश्च मे श्लोकश्च मे श्रावश्च मे उदिष्ट मे ज्योतिष्ट मे सुवष्ट मे प्राणश्च मे मानश्च मे पानश्च मे चुच्च मे चित्तञ्च महादीदञ्च मे वाक्च मे मनश्च मे चक्षुश्च मे श्रोत्रञ्च मे दक्षश्च मे बलञ्च मे ओजश्च मे सकश्च मे आयुश्च मे जराच मे आत्मा च मे तनूश्च मे सर्म च मे वर्म च मे इन्द्राणि च मे स्थान च मे परोपञ्च च मे शरीराणि च मे ज्येष्ठञ्च महाधिपत्यञ्च मे मन्युश्च मे वामश्च मे मश्च मे अम्बश्च मे धेमा च मे महिमा च मे महिमा च मे प्रतिमा च मे वस्मा च मे भुजा च मे वृद्धञ्च मे बुद्धिश्च मे श्रुतिञ्च मे श्रद्धा च मे जगच्च मे धनञ्च मे मदश्च मे द्विषश्च मे क्रीडा च मे मोदश्च मे जातञ्च मे जनिष्यमाणञ्च मे सूक्तञ्च मे सुकृतञ्च मे वित्तञ्च मे वेद्यञ्च मे मोदञ्च मे भविष्यश्च मे सुमञ्च मे सुमदञ्च मे गन्धञ्च मे रिद्धिश्च मे क्लप्तञ्च मे क्लप्तिश्च मे अधिश्च मे सुमदिश्च मे सञ्च मे मयश्च मे भुजञ्च मे कामश्च मे कामश्च मे सौमनसश्च मे भद्रञ्च मे श्रेयश्च मे अश्यश्च मे यजश्च मे भगश्च मे द्रविणञ्च मे इन्दाच मे कर्ता च मे क्षेमश्च मे युधिश्च मे विश्वञ्च मे महश्च मे संविच्च मे ध्यात्रञ्च मे सूश्च मे पशुश्च मे क्षीरञ्च मे लयश्च मर्दञ्च मे मदञ्च मे यक्ष्मञ्च मे नामयश्च मे जीवायुश्च मे दीर्घायुष्मञ्च मे अणमित्रञ्च मे भजञ्च मे सुखञ्च मे जयनञ्च मे सूषा च मे सुनिलञ्च मे ऊक्ष मे सोनदा च मे पयश्च मे रसश्च मे वदञ्च मे मधुच मे शक्तिश्च मे सपीदिश्च मे कुजिश्च मे वृष्टिश्च मे दैत्रञ्च महोद्यञ्च मे रयश्च मे राजश्च मे पुष्पञ्च मे पुष्टिश्च मे विभुज मे प्रभुज मे बहुज मे भूयश्च मे पूर्णञ्च मे पूर्णतरञ्च वीक्षितिश्च मे पूजवाश्च मे अग्नञ्च मे कृश्च मे देहेश्च मे यवाश्च मे माहाश्च मे तिलाश्च मे मुद्गाश्च मे अल्वाश्च मे गोधूमाश्च मे मसुराश्च मे जयकवश्च मे नवश्च मे श्यामाश्च मे दीवाराश्च मे अस्माच मे मृत्तिकाच मे प्रयच्च मे पर्वताश्च मे जगदाश्च मे वनस्पतयश्च मे किरण्यञ्च मे यश्च मे दीजञ्च मे प्रभुश्च मे श्यामञ्च मे दोहञ्च मे दिश्च महापश्च मे वीरुदश्च महोषधयश्च मे कृष्णवच्चञ्च मे कृष्णवच्चञ्च मे आम्याच मे वसवारण्याच यज्ञेन कल्पन्तां वित्तञ्च मे वित्तिश्च मे भूतञ्च मे भूतिश्च मे असुच मे वसतिश्च मे कर्मच मे शक्तिश्च मे अर्थश्च मे हेमश्च मे इदिश्च मे गतिश्च मे अग्निश्च मे इन्द्रश्च मे सोमश्च मे इन्द्रश्च मे सविता च मे इन्द्रश्च मे सरस्वती च मे इन्द्रश्च मे पूषा च मे इन्द्रश्च मे वनस्पतिश्च मे इन्द्रश्च मे मित्रश्च मे इन्द्रश्च मे वरुणश्च मे इन्द्रश्च मे त्वष्टा च मे इन्द्रश्च मे दाता च मे इन्द्रश्च मे विष्णुश्च मे इन्द्रश्च मे अश्विनो च मे इन्द्रश्च मे मरुतश्च मे इन्द्रश्च मे विश्वे च मे देवा इन्द्रश्च मे पृथिवी च मे इन्द्रश्च मे अन्तरिक्षं च मे इन्द्रश्च मे द्यौश्च मे इन्द्रश्च मे दिशश्च मे इन्द्रश्च मे मूर्धा च मे इन्द्रश्च मे प्रजापतिश्च मे इन्द्रश्च मे अहुंसश्च मे रश्मिश्च मे दाभ्यश्च मे अधिपतिश्च मे बाहुंसश्च मे
अंतर्यामश्च मे इन्द्रवायवश्च मे मैत्रवरुणश्च मे आश्विनश्च मे मदिप्रस्थानश्च मे शुक्रश्च मे मन्दीच मे आप्रेणश्च मे वैश्वदेवश्च मे ध्रुवश्च मे वैश्वानरश्च मे ग्रहाश्च मे निखिलाख्याश्च मे इन्द्रात्मश्च मे वैश्वदेवश्च मे मरुत्पदीयाश्च मे माहेन्द्रश्च मे आदित्यश्च मे सावित्रश्च मे सारस्वतश्च मे औष्णश्च मे वाग्देवतश्च मे आर्योधनश्च मे इद्मश्च मे बर्हिश्च मे वेदश्च मे दृष्टियाश्च मे कुतश्च मे समजाश्च मे रावणश्च मे स्वरश्च मुरवाश्च मे दिशमनेश्च मे द्रोणकलशश्च मे वायव्याश्च मे भूतवश्च माधवनीयश्च मा ईन्द्रश्च मे इंद्रश्च मे विद्वांश्च मे राश्च मे तदश्च मे पुरोडाश्च मे पचदाश्च मे बुधश्च मे सुराकारश्च मे अग्निश्च मे कर्मश्च मे अर्कश्च मे सूर्यश्च मे प्राणश्च मे अश्वमेधश्च मे पृथिवीश्च मे दिदिश्च मे दिदिश्च मे जवुश्च मे चक्रीरं मुलयोनिश्च मे यज्ञेन कल्पन्ताश्च मे सामश्च मे स्तोमश्च मे दुश्च मे दीक्षाश्च मे नभश्च मे ऋतुश्च मे तदश्च मे होरात्रयो विद्यापदतदन्तरेश्च मे यज्ञेन कल्पेता गर्भाश्च मे वंशाश्च मे दविश्च मे द्रवीश्च मे नित्यवाश्च मे इत्योवीश्च मे मंचाविश्च मे मंचावीश्च मे तमत्सच्च मे तमत्साच मे नुद्यवाश्च मे तद्योवीश्च मे भट्टवाश्च मे भट्टवीश्च मे उक्षाच मे वसाच मे वच्च मे वेहच्च मे नत्वाञ्च मे धेनुश्च मे आजुर्यज्ञेन कल्पतां प्रणो यज्ञेन कल्पतां पाठो यज्ञेन कल्पतां व्यानो यज्ञेन कल्पतां चक्षुर्यज्ञेन कल्पतां श्रोत्र यज्ञेन कल्पतां मनो यज्ञेन कल्पतां वाक् यज्ञेन कल्पतां आत्मा यज्ञेन कल्पतां यज्ञो यज्ञेन कल्पतां एकाच मे दशश्च मे पञ्चच मे सप्तच मे नवच मे एकादशच मे त्रयोदशच मे पञ्चदशच मे सप्तदश मे नवदशच मे एकविंशतिश्च मे त्रयोविंशतिश्च मे पञ्चविंशतिश्च मे सप्तविंशतिश्च मे नवविंशतिश्च मे एकत्रिंशतिश्च मे त्रयस्त्रिंशतिश्च मे चतुस्रश्च मे अष्टौच मे द्वादशच मे षोडशच मे विंशतिश्च मे चतुर्विंशतिश्च मे अष्टाविंशतिश्च मे द्वात्रिंशतिश्च मे षट्त्रिंशतिश्च मे चत्वारिंशतिश्च मे चतुश्चत्वारिंशतिश्च मे अष्टाचत्वारिंशतिश्च मे द्वादश पञ्चदश विंशतिश्च चतुर्दश चतुर्दश षष्टिश्चान्द्यायनश्चान्दिश्च भुवनश्च भुवनश्चाधिपतिश्च इदा देवहोर्मणुर्यज्ञनियमस्पतिरुक्तामदानचतुर्दश विश्वे देवास्तोक्तवाजपदिमानमायुंसे मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि मधुपदीं देवेभ्यो आजमुद्यातं श्रुसेन्यां मनुष्येभ्यस्तं मा देवामन्तो शोभायि विदरुणमदन्तो ओम शांति 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 सत्यो जातं प्रपद्यामि सत्यो जाताय वै नमो नमः भवे भवे नानि भवे भवस्वमान् भवोद्भवाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलप्रमदनाय नमः सर्वभूतनमनाय नमो मनोन्मनाय नमः अघोरेभ्यो घोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे सुता शिवो नमो हिरण्यवाहवे हिरण्यरूपाय हिरण्यपदये अंबिकापदये उमापदये पशुपदये नमो नमः आशास्ते यजमानोऽसो आयुराशास्ते सुप्रजास्तमाशास्ते प्रजातमनस्यामाशास्ते उत्तरां देवैज्यामाशास्ते भूयो अविष्करणमाशास्ते दिव्यन्दामाशास्ते विश्वं प्रियमाशास्ते यतनेन अभिशासास्ते तदस्यात् तदद्यात् तदस्मै देवारासन्ता अनग्निर्देवेभ्यो वदते मनमग्निर्मानुषाः इष्टञ्च वीदञ्च वेदनो द्यावापतिहुम्मसस्वादा इहगतिर्वामस्येदञ्च नमो देवेभ्यः नमो हिरण्यवामवे हिरण्यवर्णाय हिरण्यरूपाय अंबिकापदये उमापदये पशुपतये नमो नमः शांति संगीत चक्रे
विरक्षतु वनमाली गणेशाक्षी संगी चक्री सनंदगी श्रीमान नारायणो विष्णु वासुदेवो विरक्षतु वनमाली गणेशाक्षी संगी चक्री सनंदगी श्रीमान नारायणो विष्णु वासुदेवो विरक्षतु श्री वासुदेवो विरक्षतु नमः श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं नाम नामवराणि श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं नाम नामवराणि श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं नाम नामवराणि श्रीराम राम नमो नमः आपदारं भगदारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् आर्तानामार्तिहन्तारं गीतानां गीतनाशनं विशदां कालदण्डं तं रामदण्डं नमाम्यहम् नमः कोदण्डहस्ताय नन्दीकटगदाय च खण्डिताय नविद्याय रामाय मज्जिवासिने रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय अमृतये नमः अच्युतानंद गोविंद नामोच्चारणवेदजात् नश्यन्ति सकलात् रोगात् सत्यं सत्यं वदाम्यहम् अच्युतानंद गोविंद नामोच्चारणवेदजात् எல்லாமே தேனா முடி பழம் பிரசாதம் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் சுவாமி. ஆமாம் கேசரி சேர்க்கலாம், கேசரி நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். புருஷேன அபிஷாக தேவாயஜ்ஞமதம் மத சசந்தோ அஸ்யாசீதாஜோ ஸ்ரீஷ்மயிஷ்மரத்வதி சப்தாஸ்யா தன்மரிதயः सप्तनमिदकृताः देवाय यज्ञं दत्वामाः अपत्तं पुरुषं वरं तै यज्ञं हरिविष्णोक्षन्ने पुरुषं जातवक्रतः तेन देवा अयजन्दास्ताज्यार्जयश्रये तस्मात् यज्ञां सर्वमुदः सम्पुटप्रदाद्यं प्रसोवृत्तादस्य देवायभ्यानि आरण्यासये आरुग्योत्रं मत्वा अन्यवामणीयं मणीय अग्निरन्मासादि नगदस्योन्यमग्निं मणयति आज्यं पुरुषबीजानं समर्पयामि रक्षां धारयामि ओम हरहरम कल्पलोतिको कैल पुष्पं वेद पुष्पवान् गजावान् नसुमान् भवति चन्द्रमावां पुष्पं पुष्पवान् गजावान् नसुमान् भवति एवं वेद लोपामायतनं वेद आयतनवान् भवति मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि तद्विष्णु परमं पदं सदा पश्यन्ति सूरयः दिवीव चक्षुः आददं तद्विप्रासः विपण्यवः जागृवां सह समिन्दते विष्णोः यद् परमं पदं रमादेवी समेत सत्यनारायण स्वामिने नमः मनसाभीष्ट प्रार्थना समर्पयामि प्रार्थना पढ़िட்டு स्वामी देता में फोन கேட்டு கலசம்
यजुर्वेदं समर्पयामि मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि ॐ महादेवताभ्यो नमः धन्नो श्री साई प्रचोदयात्। ओम श्री साईनाथाय नमः। ओम श्री लक्ष्मी नारायणाय नमः। ओम श्री कृष्ण राम शिव मारुत्यादि रूपाय नमः। ओम शेषसायिने नमः। ओम गोदावरीधर शिरडिवासिने नमः। ओम भक्तमृगालयाय नमः। ओम सर्वकृत्वासिने नमः। ओम भूतावासाय नमः। ओम भूतभविष्यद्भाववर्जिताय नमः। ओम कालातीताय नमः। ओम कालाय नमः। ओम कालकालाय नमः। ओम कालदर्पणमनाय नमः। ओम दत्तेन्द्राय नमः। ओम अमर्त्याय नमः। ओम मर्त्याभयप्रदाय नमः। ओम जीवाधाराय नमः। ओम सर्वाधाराय नमः। ओम भक्तावन समर्थाय नमः। ओम भक्तावन प्रतिज्ञाय नमः। ओम अन्नवस्त्रदाय नमः। ओम आरोग्यक्षेमदाय नमः। ओम धनमांगल्यप्रदाय नमः। ओम हृदिसिद्धिदाय नमः। ओम पुत्रमित्रकलत्रबन्धुदाय नमः। ओम योगक्षेमकाय नमः। ओम आत्मबान्धवाय नमः। ओम मार्गबन्धवे नमः। ओम मुक्तिस्वर्गापवर्तदाय नमः। ओम प्रियाय नमः। ओम प्रीतिवर्धनाय नमः। ओम अन्तर्यामिने नमः। ओम सच्चिदात्मने नमः। ओम आनन्दाय नमः। ओम आनन्ददाय नमः। ओम परमेश्वराय नमः। ओम परब्रह्मणे नमः। ओम परमात्मने नमः। ओम ज्ञानस्वरूपिणे नमः। ओम जगदपित्रे नमः। ओम भक्तानां मातृपितामहाय नमः। ओम भक्ताभयप्रदाय नमः। ओम भक्तपारायणाय नमः। ओम भक्तादिग्रहवादनाय नमः। ओम शरणागतवत्सलाय नमः। ओम भक्तिशक्तिप्रदाय नमः। ओम ज्ञानवैराग्यदाय नमः। ओम प्रेमप्रदाय नमः। ओम संशयहृदयदौर्बल्यपापकर्मपाशनाशयनाय नमः। ओम हृदयग्रन्थिभेदकाय नमः। ओम कल्पध्वंसिने नमः। ओम शुद्धसत्त्वस्थिताय नमः। ओम गुणातीतगुणात्मने नमः। ओम अनन्तकल्याणगुणाय नमः। ओम अमितपराक्रमाय नमः। ओम जैने नमः। ओम दुर्दशाश्रोप्याय नमः। ओम अपराजिताय नमः। ओम त्रिलोकेशपदये नमः। ओम असख्यराजाय नमः। ओम सर्वशक्तिमूर्तये नमः। ओम स्वरूपसुन्दराय नमः। ओम सुलोचनाय नमः। ओम बहुरूपविश्वमूर्तये नमः। ओम अरुभाव्यज्ञाय नमः। ओम अचिन्त्याय नमः। ओम सूक्ष्माय नमः। ओम सर्वान्तर्यामिने नमः। ओम मनोवागगीताय नमः। ओम प्रेममूर्तये नमः। ओम सुलभबल्लभाय नमः। ओम असहायसहायाय नमः। ओम अनाथनाथदीनबन्धवे नमः। ओम सर्वभारतपुरये नमः। ओम अगर्माणेककर्मसुकर्मिणे नमः। ओम पुण्यश्रवणकीर्तनाय नमः। ओम तीर्थाय नमः। ओम वासुदेवाय नमः। ओम सदाङ्गदये नमः। ओम सत्पारायणाय नमः। ओम लोकनाथाय नमः। ओम भावनानकाय नमः। ओम अमृतांशवे नमः। ओम भास्करप्रभाय नमः। ओम ब्रह्मचर्यतपशैलासुब्रताय नमः। ओम सत्यधर्मपरायणाय नमः। ओम सिद्धेश्वराय नमः। ओम सिद्धसङ्कल्पाय नमः। ओम योगेश्वराय नमः। ओम भगवते नमः। ओम भक्तवत्सलाय नमः। ओम सत्पुरुषाय नमः। पुरुषोत्तमाय नमः। ओम सत्यतत्त्वबोधकाय नमः। ओम कामादिसर्व अज्ञानध्वंसिने नमः। ओम अवेदानन्दानुभवप्रदाय नमः। ओम सम्पदाय नमः। ओम दक्षिणामूर्तये नमः। ओम वेङ्कटेश्वरनाय नमः। ओम अद्वादचर्याय नमः। ओम प्रपन्नातिकराय नमः। ओम संसार सर्वदर्शकराय नमः। ओम सर्व
सर्वगति सर्वतोमुखाय नमः ओम सर्वादर्शगिस्थिताय नमः ओम सर्वमंगलकराय नमः ओम सर्वाभीष्टप्रदाय नमः ओम समर्थ सन्मार्ग स्थापनाय नमः ओम श्री समर्थ सद्गुरु साईनाथाय नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि सर्वाभ्यो देवताभ्यो नमः छत्रसामरादि समस्त राजोपचार वेदोपचार श्रद्धोपचार भक्त्योपचार षोडशोपचार पूजा समर्पयामि கையில் கொஞ்சம் புஷ்பம் எடுத்து எல்லாத்தையும் சொல்லுமா ஆவாகித சர்வாभ्यः தேவதாभ्यः நமः சத்ர சாமராதி समस्त राजोपचार वेदोपचार श्रद्धोपचार भक्त्य उपचार षोडश उपचार पूजा पूर्वक समस्त उपचारान् यथास्थानं कलशத்தில் போட்டு प्रतिष्ठापयामि லைட்டா கலசத்தை வடக்கு நோக்கி வச்சிருங்க வடக்க எல்லாரும் வாசல் பக்கம் அப்படி லைட்டா கலசத்தை தள்ளிடுவீங்க வாசல் பக்கம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு பாராமற்றும் நன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஊர் கழுப்பி நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத புடையும் தொலையாத நிதியமும் ஓடாத கோலும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பின் உதவிப்பு அடியார்களோடு கூட்டுக்குள்ளாய் அலையாடி அழிதிலும் ஆஜனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதி சண்முரு பாகம் அகலாத அல்வாமி சுபநேமி அல்வாமி அபிராமி உமையே தனம் தரும் கல்வி தரும் ஓணாலும் நலவழியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே நலம் தரும் ஓங்குழலால் அபிராமி கலை கண்களே நம பார்வதி பதையே தென்னாவுடைய சிவனே போற்றிய கோவிந்த நாம சங்கீர்த்தா ஜானகீகாந்த ஸ்மரணம் தேதே ராம ராம பிரசாதம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும் பிரசாதம்லாம் பையில எடுத்து வச்சுக்கோ கலசத்தை ஆற்றுக்கு எடுத்து போகணும் எல்லாரும் படிக்கணும் தீர்த்தம் எல்லாரும் சாப்பிடணும் கலசத்தை தீபாவளி முடிஞ்ச உடனே எல்லாருமே அவளோட கலசத்தை எடுத்து வச்சுக்கோ ஜலம் ஆற்றுல போய் ப்ரொடக்ஷன் பண்ணி தீர்த்தம் எல்லாரும் சாப்பிடுங்க பாபாவோட தீர்த்தமும் எடுத்து போகணும் எல்லாருமே பாபா ஆர்த்தி முடிஞ்ச உடனே தீபாவளி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு சௌரியமா இருக்கு श्लोको अभि गीतो मरुद परिवेशारो मरुदस्या संगृहे आविच्चन्द्रसामप्रे विश्वे देवा सभासदि श्री नारायण वासुदेवाय सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय अनंता तुलाते नसेवे नमामि अनंता तुलाते नसेवे नमामि अनंता मुखाता दिनेशे शताता नमस्कार करता श्री साईनाथा स्वरावे मणित्र सदाने यभावे उरावे तरी भक्ति सारी स्वभावे तरावे जगाता
सदा सत्स्वरूपं चिदानन्दकल्पं जगत्सम्भवत्पादसंहारहेतं स्वभक्तेशयामानुषं दर्शयन्तं नमामीश्वरं सद्गुरुं साईनाथं भगवत्पादवित्तं समाकाण्डतीतं मनोभागतीतं मुनिज्ञानसंतं कृपा
अखिलगुणां सर्वार्थसिद्धिप्रद युष्मत्पाददलप्रभावमतुलं दादाविभक्ताक्षमः सद्भक्त्याचरणं कृताञ्जलिपुट सम्प्राप्तिप्रभो श्रीमत्सायि परेशपादकमलां नान्यशरण्यं मम सायि रूपधरराघवोत्तमं भक्तकामनिवृत्तकृमं प्रभु माययोगपदसिद्धसुद्धये सिद्धयाम्यहमहर्निशौदां सरस्तुतां स्मृतिप्रकाशं कृपालभद्रं तव सायिनाथ त्वदीयपादाभिसमाश्रितानां स्वसाययापाममारोदु उपासनादैकसायिनाथ स्वधर्मयोपासनिनास्तिदस्वं रविर्मनोन्मे तव पादयुग्मे भृङ्गो यदाब्जे महरन्दलुत्तः अनेकजन्मार्जितपापसंशयो भवेत् भवेत्पादसरोजदर्शनात् क्षमस्व सर्वान् अपराधपूज्यवान् प्रसीद सायि सद्गुरो दयानिधे श्री साईनाथ शरणामृत पूजचित्रा तत्पादसेवनरसस्य संसार जन्यत्रिदोदवनी ददासे कैवल्यकाम परमं समवाकुर्वन्ति स्तोत्रमेतत्पदे भक्त्या यो नरः सन्मनसा सद्गुरो साईनाथस्य कृपापात्रं भवेत् ध्रुवम् करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनं वा मानसं वा अपराधं विहितमलिखितं वा